அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் செல் ஆகலாமா பை ஆகலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருந்த மார்க்கெட் ஸோ இன்னைக்கு ஒரு குளோபல் மார்க்கெட் ப்ரெஷர்னால பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ குளோபல் மார்க்கெட் ப்ரெஷர்ல அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஜப்பானீஸ் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 0.25% 0.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இன்க்ரீஸ் ஆனது 0% பார்த்தீங்கன்னா 0.25% இன்க்ரீஸ் ஆனது. ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா ஃபாலிங். ஏன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் அதிகமாக கொடுக்குறப்ப ஃபாலிங் ஆகுது அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி யூனியன் பட்ஜெட்ல நம்ம இந்தியா ஒரு டாக்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி கேபிட்டல் கெயின் டாக்ஸ், ஸோ அந்த மாதிரி கெயின் டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றப்ப ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ லாபம் வர்றதை விட டாக்ஸஸ் அதிகமாக கட்டணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஸோ பங்குகளை தொடர்ந்து வித்துக்கிட்டே வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசம்லாம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி எல்லாம் கூட தாண்டினது. ஸோ அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த யூனியன் பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஸோ மார்க்கெட் தொடர்ந்து ஒரு ஃபால் தான். கொஞ்சம் ஏறினா கூட ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் தொடர்ந்து செல்லிங்லேயே இருக்கிறாங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இந்த சமயத்தில் இந்த ஜப்பானீஸ் பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க்லேருந்து கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றனால என்ன ஆகும்னா மறுபடியும் செல் பண்ணி ஸோ அந்த பணத்தை கொண்டு போய் மறுபடியும் அந்த பேங்க்ல கொண்டு போய் கட்ட பார்ப்பாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் அதிகமாயிட்டே தான் போகுது. பட் டெக்னிக்கல்ஸாக ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ நாம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஸ்டைலும் ஒரு செல்லிங் ப்ரெஷருங்கிறது ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. நிஃப்டி எல்லாம் அடுத்த டார்கெட் என்னவா இருக்குன்னா ஒரு 22,500 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த பட்ஜெட் டேக்குள்ளார. ஸோ பட்ஜெட்டுங்கிறது வர சாட்டர்டே February 1. ஸோ வர சாட்டர்டே தான் பட்ஜெட் டே, இன்ட்ரீம் பட்ஜெட். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கண்டினியூஸாக ஃபால் ஆகும். 22,500 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த குளோபல் மார்க்கெட்ஸோட ப்ரெஷர் எல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால ஸோ ஆல்ரெடி நாஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 750 பாயிண்ட் மைனஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி 300 பாயிண்ட் மைனஸ்ல போயிட்டு இருக்கு. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீசன் தான். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ரீசன்னால ஸோ அவங்க வித்துட்டே இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த ட்ரம்ப் வேற ஒரு பக்கம் வரிகள் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த வரி இந்த வரி உக்காந்தா வரி எந்திரிச்சா வரி நீ இங்க நின்றுட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி நிறைய வரிகளை அவர் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நிறைய ரூல்ஸ், இது வரைக்கும் இல்லாத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் டெய்லியுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம குழந்தைங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் அமெரிக்காவில் பிறந்தா இந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் கொடுப்போம், இப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இங்கேயே நீ காலங்காலமா வாழ்ந்தா மட்டும்தான் உனக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்போம், இல்லைன்னா நீ ஜஸ்ட் நீ என்ன சொல்றதுன்னா ஒரு என்ஆர்ஐ மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய ரெஸ்ட்ரிக்ட் கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இது ஒரு பக்கம். ஸோ இப்படியே போட்டு ப்ரெஷர் நெருக்கிட்டு இருக்கனால ஸோ மார்க்கெட்டை கண்டினியூவா ஃபால் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு அடி. இப்போ சமீபத்தில் இப்போ ஜனவரி மந்த் இந்த மாதிரி பக்கத்துலலாம் ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு பெரிய அடி. ஸோ மற்றபடி ஃபியூச்சர்ஸை செல் பண்ணாலோ நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணாலோ ஸோ அந்த அளவுக்கு அதாவது ஒரு F&O கான்ட்ராக்ட் ட்ரேடர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றேன்னா செல்லிங் ஆக அவங்க ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுனால. ஸோ மற்றபடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டிங் அப்படின்னு வர்றப்ப ஸோ தொடர்ந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்கு. பட் கவலைப்படாதீங்க, இறங்க நம்ம ஆவரேஜ் பண்றதை விட வேற வழி கிடையாது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பேங்க் நிஃப்டி இதெல்லாம் அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஓப்பனிங் டெஸ்ட் டேட்டா எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பனிங் டெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஸோ நாளைக்கு கொஞ்சம் செல்லிங் தான் எதிர்பார்க்கலாம். அதை நம்ம சார்ட்டை டிஸ்கஸ் பண்ணுறப்ப நான் சொல்கிறேன் எப்படி அப்படின்னு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் மொத்தம் 2,943 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் 347, டிக்ளைன்ஸ் 2,530 ஸ்டாக்ஸ், கிட்டத்தட்ட 1.7 மடங்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் இறங்கியிருக்கு. ஸோ அன்சேஞ்ச் 66, 52 வீக் ஹை 19, 52 வீக் லோவில் பார்த்தீங்கன்னா 446 ஸ்டாக்ஸ். போக போக பார்த்தீங்கன்னா இந்த 52 வீக் லோவில் பார்த்தீங்கன்னா 446 ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி 180, 150 எல்லாம் அதிகம்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா 446 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்பர் சர்க்கியூட்ல 27, ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் லோயர் சர்க்கியூட்ல பார்த்தீங்கன்னா 415 ஸ்டாக்ஸும் இருக்கு. இதுவும் அதிகம். அப்பர் சர்க்கியூட்ல வெறும் 27 தான், லோயர் சர்க்கியூட்ல பார்த்தீங்கன்னா 415 ஸ்டாக்ஸ். கிட்டத்தட்ட ஏதோ ஒரு நடக்க போகுது அப்படின்னு மட்டும் தெரியுது. அது செல் சைடு தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்.
ஸோ நான் ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டியில் இந்த ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் அவுட் எந்த டார்கெட் வச்சிருந்தேன் அப்படின்னா 47,691 வரைக்கும் டார்கெட் வச்சிருந்தேன். செகண்ட் டார்கெட் வந்து 46,446. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் 46,440. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் நடந்துருச்சுங்க. அதாவது இந்த இடம், ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் கிரியேட் பண்ணுது. ஸோ சேனல் கிரியேட் பண்ணி இந்த பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ 22,000 இந்த கேண்டில். ஸோ நேற்று வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரெடிக்ஷன் வீடியோவில் என்ன மாதிரி சொல்லியிருந்தேன்னா, ஸோ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. இந்த கேண்டில் அதாவது ஜனவரி 21 கேண்டலோட லோ வந்து 22,976 976. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணி கேண்டல்ஸ் க்ளோஸ் ஆனது அப்படின்னா ஸோ அங்கேருந்து கண்டினியூஸாக ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட் அடுத்த டார்கெட் வந்து 22,500, இன்னொரு 300 பாயிண்ட்ஸுங்கிறது ஸோ கண்டிப்பாக இறங்கும். நாளைக்கு கொஞ்சம் ரெக்கவரி எடுத்துட்டு மேலே வந்தால் கூட ஸோ அகைன் வந்து ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராமில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சேனல் பேட்டர்ன் 3 minutes வச்சு. ஸோ மார்க்கெட் காலையில் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் விழுந்தவுடனே கொஞ்சம் ரெக்கவரி வந்து ஆனது. ஸோ எல்லாருமே கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்னங்க மேலே வருது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9:51 வரைக்கும் ஒரு சேனல் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதை பிரேக் அவுட் வச்சு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 பாயிண்ட் பக்கம் டவுன் ஆயிடுச்சு. ஸோ என்னதான் ரெக்கவரி வச்சாலும் ஒரு சேனல் கிரியேட் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் கீழே தான் இறங்க பார்க்குமே தவிர மேலே வந்து இப்போதைக்கு வந்து வராது. ஸோ ஃபின் நிஃப்டியும் பிரேக் அவுட் தான். ஃபின் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, கிட்டத்தட்ட 22,320 பிரேக் அவுட் பண்ணோம். பட் பிரேக் அவுட் ஆயிடும். ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி கேப் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸும் அதே மாதிரி தான். சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைட் செல்லிங் மார்க்கெட் வந்து நம்ம எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே வந்து நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் சைட் செல்லிங் மார்க்கெட் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு பை சைடு வந்து இப்போதைக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஸோ பை சைடு ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் போகட்டும், நாளைக்கு ஒரு நாள் மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபின் நிஃப்டி ஆகட்டும், இப்போ ஃபின் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமர் கேண்டில், கிட்டத்தட்ட மார்க்கெட்டை பையர்ஸ் மேலே கொண்டு போய் வச்சு கீழே வந்து இழுத்து க்ளோஸ் பண்ண மாதிரி தான் ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மிட் கேப் நிஃப்டியும் பிரேக் அவுட்டு. ஸோ இப்போதைக்கு ஒரு 2 நாள் மட்டும் ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், 2-3 நாள் ஏதாவது கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு அடுத்தடுத்த கேண்டில் கொஞ்சம் கிரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் ஆனாங்கன்னா நம்ம பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் 48,285, பிவோட் பாயிண்ட் வந்து 48,064, சப்போர்ட் வந்து 47,810. இன்னைக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 48,319, லோ வந்து 47,844, ஓப்பன் வந்து 47,881, க்ளோஸ் வந்து 48,031. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு என்ன சொல்றோம் 300 பாயிண்ட்ஸ் தள்ளி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. க்ளோஸ் வந்து 48,064, ஓப்பன் வந்து 47,881. கொஞ்சம் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே தள்ளி தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி கேப் டவுன்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் ஸோ அடுத்த டார்கெட் என்னவா இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி. ஸோ அதே மாதிரி நிஃப்டி வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் அடுத்த டார்கெட் வந்து 22,500 22,500. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி பேங்க் நிஃப்டி கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆனால் ஸோ இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் 5 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் எடுக்கலாம். அதோட டார்கெட் வந்து 47,810. இந்த லோவும் ஸோ இந்த லோ வரைக்கும் வரும். அதையும் பிரேக் பண்ணால் ஒரு கண்டினியூஸாக செல்லிங் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. இந்த பிவோட்டுக்கு மேலே இந்த 48,064 இந்த பிவோட்டுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் ஸோ நம்ம வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதா தான் பண்ணலாம். அதுவும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான பேங்க் நிஃப்டி கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்ஸில் 3 ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து
செல் சைடு பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸ், அதாவது அசோக் லேலாண்ட். ஸோ அசோக் லேலாண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆனது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு ஸோ பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. இதோட அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா செல் சைடு வந்து ஒரு ஒரு 185 வரைக்கும் கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்க் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், 602 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ அகைன் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் எடுத்துட்டு மேலே வருது. இது ஹையா பிரேக் பண்ணா ஸோ அகைன் வந்து ஒரு 602 ஒரு 40 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு 2 or 3 டேஸ்ல வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது வந்து பாரதி ஏர்டெல். ஸோ பாரதி ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு சேனல் மாதிரி தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. எப்போ வேணா கீழே விழுவறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு சேனல் பிரேக் அவுட் நடந்தது. ஸோ அந்த சேனல் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தது, அப்புறம் சேனல் கொஞ்சம் சுருங்கிடுச்சு இதே மாதிரி. ஸோ அகைன் வந்து ஒரு கீழே சைடு தான் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் எதிர்பார்க்கலாம். ஒரே நாள்ல நடக்காது. மேபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு இன்ட்ராடேல ஒரு செல்லிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் பாத்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் லிமிடெட். ஸோ நெக்ஸ்ட் நாம பார்க்க போற 2 ஸ்டாக் வந்து ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஸோ என்னதான் நடக்கும், ஒருவேளை உடைச்சிருமா இந்த நிஃப்டி 50 என்ன சொல்றதுன்னா எல்லாத்துலயுமே நிஃப்டில ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி அந்த மாதிரி இந்த மாதிரி நிஃப்டி 50 கண்டினியூஸா செல் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஹெச்டிஎஃப்சி என்னதான் சொல்லுது அப்படின்னா லாஸ்ட் ஒரு குரூசியல் சப்போர்ட்ல நின்றுட்டு இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெச்டிஎஃப்சி. ஸோ லாஸ்ட் குரூசியல் சப்போர்ட் தான். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ ஆல்ரெடி ஸோ மார்க்கெட் இப்படி தான் இருக்கு. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 1500. ஸோ கண்டிப்பா வந்து இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஹெச்டிஎஃப்சி கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுது, கொஞ்சம் செல்லிங் தானே ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன்ல வந்து இருக்கு. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கலாம். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணா நாம வந்து பை சைடு வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோல சொல்லியிருந்தேன். பட் இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்கல, அகைன் வந்து ரிட்டர்ன் தான் வந்திருக்கு. ஸோ அகைன் இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூசியல் சப்போர்ட்ல தான் இருக்கு. ஸோ என்ன சொல்றதுன்னா ஒரு செவுத்துல அடிக்கடி போயிட்டு முட்டா செவுறு உடஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூசியல் சப்போர்ட்ல தான் இருக்கு. ஸோ அதையும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 தடவை ஹிட் ஆயிருக்கு சப்போர்ட். ஸோ தேர்ட் டைம் ஒர்க் ஆகுமான்னு பார்க்கறதுக்கு இதை பிரேக் அவுட் பண்ணதா இல்லையான்னு ஒரு 3-4 கேண்டல்ஸ் வச்சு தான் பார்க்கணும். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு. ஸோ ஓவரலா பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நிஃப்டி 50 அடுத்த டார்கெட் வந்து 22,500 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க யூனியன் பட்ஜெட்டுக்கு வந்து நாங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கலாமா, கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாமா, ஸோ ஹோல்டு பண்ணலாமா அப்படின்னா ஸோ என்ன சொல்றதுன்னா நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு டிசிஷன் எடுத்துக்கோங்க. பட் என்னோட ப்ரிடிக்ஷன் என்னவா, இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேட்குறப்ப என்னோட ப்ரிடிக்ஷன் என்னவா இருக்குன்னா க்ளோஸ் கீழே வந்து நடந்துருச்சு 22,927. அதாவது இந்த கேண்டில். ஸோ இதை வச்சு நான் சொல்றதை வச்சு ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு லேர்னிங் பர்பஸுக்கு தான் சொல்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த கேண்டில், ஸோ இந்த கேண்டிலோட லோ 22,976க்கு கீழே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சுட்டாலே ஸோ அதை வந்து செல்லிங்கான ஒரு இடம் தான். அதோட அடுத்த டார்கெட் வந்து 22,500 தான். ஸோ நாம வந்து பட்ஜெட்டுக்கு ஏதாவது ஹோல்டு பண்ணணும், ஏதாவது பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்பயே நீங்க வந்து புட் ஆப்ஷன் வந்து ஹோல்டு பண்ணி பார்க்கலாம் பேப்பர் ட்ரேடிங்காக. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 22,500 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.